ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பூத்திருக்க பூக்கள் எவ்வளோ பூக்கள் பூத்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அதில் என்றைக்குமே ஒயிட் கலர் சங்குப்பூ தான். அங்கே பாருங்கள், பூத்திருக்காங்களா? அங்கே பாருங்கள், என்னங்கிறது இங்கே பாருங்கள், பூக்கள் பூத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நாம் இப்போ பறிக்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம செடியில் பூத்திருக்க பூக்களை நாம் பறிக்கலாம். ஒயிட் கலர் சங்குப்பூவை இப்போ பறிக்க போகிறோம். பாருங்கள், நேற்று இங்கே பாருங்கள், இங்கே பூத்துருந்துருக்கு. நம்ம அதை சரியாக கவனிக்கலை, அதனால் அவங்க வாடி போயிட்டாங்க. அங்கே பாருங்கள், மிளகுது. பொன்னாங்கண்ணி கீரை நிறைய அப்படியே படர்ந்து போய் மழை பெஞ்சோடனே நிறையா படர்ந்து போச்சு. பாரு, இன்னைக்கு பூக்கள் பாருங்கள், இவ்வளோ பூக்கள், ஒயிட் கலர் சங்குப்பூ. வாங்க நம்ம மற்ற செடிகளில் எவ்வளோ பூக்கள் இருக்காங்கன்ட்டு போய் பார்க்கலாம். பாகற்காய் பாருங்கள், பாகற்காய் இப்படி கோணக்காயாக இருந்தாலே பெருக்கவே செய்யாது, அப்படியே விதை வச்சு பழுத்து போயிடும். இது சின்ன காய் தான், நெட்டுக்காய் கிடையாது. இன்றைக்கி செம்பருத்தி பூவும் நம்ம செடியில் அவ்வளவா பூக்கலை, இதில் மட்டும்தான் பூத்துருக்காங்க. பாருங்கள், குருவியை பாருங்கள். இப்போ இன்றைக்கி இங்கே பாருங்கள், வாயா வாவுன்றாங்க பாருங்கள். இன்றைக்கி பெருசாகிடுச்சு கொஞ்சம் இந்த சிட்டுக்குருவி. கொஞ்சம் பெருசாகிட்டாக, இன்னி கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, இது பூரா பச்சலை. இன்னைக்கு பூக்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் பச்சலை பறிச்சுக்குவோம். பச்சலை பூ இங்கே பாரு, இப்போ கரெக்டாக ஒரு கரெக்டாக நக்கல் பண்ணுற மாதிரியே நம்ம போகிறதுக்குள்ளேயே தெரியும். பாரு, பச்சலை பூ.
இங்கே பாருங்க, ப்ளூ கலர் பூ, இதெல்லாம் காட்டுப்பூ. இன்னைக்கு முல்லைப்பூ ஒரே ஒரு பூ பூத்துருக்கு பாருங்க. மல்லிகைப்பூ மொட்டு பாருங்க, நாளைக்கு பூக்கிறதுக்கு ஒரு மொட்டு இருக்குது. இன்றைக்கி அந்த மீதம் 3 மொட்டில் ஒரு மொட்டு இன்றைக்கி பூத்துருச்சு பாருங்க. அழகாக இருக்கா? அவ்வளோ இந்த ஏரியாவே அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இன்னும் இருக்க முடியல, அவ்வளோ வாசம் இந்த ஒரு மல்லிகைப்பூட வாசம். பவள மல்லிகை பார்ப்போம். சரியாக பூக்காமலே மொட்டு விழுந்துருச்சு. செம்பருத்தி இன்றைக்கி இந்த செடியில் ஒரே ஒரு பூ பாருங்க. பாருங்க, இன்றைக்கி 2 செம்பருத்தி. தண்ணி இறத்திரி சரியாக மூடாமல் போயிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வாடாமல்லி தான் நிறைய பறிச்சாகணும். ஏன்னா மற்ற பூக்கள்லாம் ரொம்ப கம்மியாக பூத்துருக்கு பாருங்க. ஓகே, பச்சை மிளகாய் பறிச்சுக்குவோம். இந்த பழுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதுக்கு மேலே விட்டு அவங்க பழுத்துருவாங்க. பாருங்க, இந்த ரோஸு ரொம்ப ஒரு மாதிரி மழையாக பெஞ்சிட்டு ரோஸ் செடி பூரா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. துளசி கொஞ்சம் பறிச்சுக்குவோம் இன்னைக்கு. ஏன்னா நாளைக்கு துளசி பறிக்கக்கூடாது, வெள்ளி செவ்வாயில். சரி, அதனால் இன்னைக்கு கொஞ்சம் பறிச்சுக்கலாம். வராமலி பறிக்க பாருங்க. இன்னைக்கு இவ்வளோதான் பூக்கள். நம்ம இதில் ஒரே ஒரு துளசி செடி கொண்டு வந்து வச்சாங்க. அதில் பாருங்கள், அரச இலை வேறு ஒன்று முளைச்சிட்ருக்கு. நம்ம சம்முக்குட்டி இந்த சங்குப்பூ விதைகள் அள்ளியாந்து உள்ளர போட்டு அவங்க வேறு அங்கே பாருங்கள் சங்குப்பூ செடியாக முளைச்சிருக்கு. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம செடியில் பூத்த பூக்கள் இவ்வளோ தான். நீ நம்ம மாடியில் போய் ப்ளூ கலர் சங்குப்பூ எவ்வளோ பூத்துருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செடியில் பூத்துருக்க ப்ளூ கலர் சங்குப்பூவை பறிக்கலாம். இன்னைக்கு
நம்ம ப்ளூ கலர் சங்குப்பூ செடியில் இவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள். இன்றைக்கு நம்ம ப்ளூ கலர் சங்குப்பூவில் பூத்த பூக்கள். மழை பெஞ்சிருக்கவும் நம்ம கிளைமேட்டை பாருங்களேன். இங்கே பாருங்கள், அப்படியே பச்சை பசேர்னு பசுமையாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. சூப்பராக இருக்கா? ஒரே பசுமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், தூரத்தில் பூ ஒயிட் கலர் பூவாக பூத்துருக்கா. அது பூரா ஊமத்தம்பூங்க. ஊமத்தம்பூ அப்படியே அழகாக பூத்துருக்கு. அது நம்ம சிவனுக்கு மிகவும் பிடிச்ச பூவு. அது ஒரு நாளைக்கு நான் எடுத்து வீடியோ போடுறேன். அவ்வளோ செடி, அவ்வளோ பூக்கள் பூத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. செடியில் பூத்த பூக்கள் இவ்வளவு பாருங்கள். இவ்வளோ பூக்கள் இன்றைக்கி நம்ம செடியில் பூத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பாண்டிச்செல்வி கார்த்திகேயனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.